ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மித்ரன். ஹேங் வித் மித்ரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து பேங்கிங் அவேர்னஸ்க்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியை பத்தி பார்க்க போறோம். மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன, மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரன் அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக்கான குவிஸோட லிங்கை நான் வீடியோ டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு குவிஸை டெலிகிராம்ல அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்த்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா அது மனசுல நிற்கும், படிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு குவிஸை அட்டன் பண்ணுங்க. டாபிக் உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, மானிட்டரி அப்படின்னாலே என்னதான், மணி 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 தான் மானிட்டரின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னா, ஒரு பாலிசி ஒரு ஃப்ரேம் பண்றாங்க, ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்றாங்க ஒரு சில பேராமீட்டர்ஸை வச்சு. அது மூலமா நம்ம கண்ட்ரியோடைய மணி ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணி நம்ம கண்ட்ரியோடைய எக்கனாமியை டெவலப் பண்றாங்க. இதுதான் என்னது மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன? ஒரு பாலிசி மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது சில பேராமீட்டர்ஸ் அடிப்படையா வச்சு. அதுதான் என்னது மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசியை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றது யாரு தான்? ஆர்பிஐ தான். மானிட்டரி பாலிசியோட மெயின் எய்மே என்னதான்? இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்றதா, எக்கனாமியை க்ரோத் பண்றதா. ஸோ மானிட்டரி பாலிசினா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஆர்பிஐயும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆர்பிஐ ஆக்ட் 1934 மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி எந்த ஆக்ட் கீழே, எந்த செக்ஷன் கீழே வருதுன்னா சொல்லணும், ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 45 ZB கீழே வருதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி எப்படி இருக்கும்? இப்போ ஆர்பிஐனா பார்த்தோம் 21 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதே மாதிரி மானிட்டரி பாலிசி கமிட்டில மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ் இருக்கலாம். அதுல யாரெல்லாம் அடங்குவாங்கன்னா, கவர்னர் அண்ட் டெப்டி கவர்னர். டெப்டி கவர்னர்ல ஒரு டெப்டி கவர்னர் இருக்கணும். தென் மொத்தம் 6 பேர் பார்த்தோம். அதுல ஒன்னு ஆர்பிஐ கவர்னர், இன்னொன்னு டெப்டி கவர்னர், இன்னொன்னு என்னன்னா அந்த சென்ட்ரல் போர்ட்ல இருந்து செலக்ட் பண்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இந்த 3 பேரு. மீதி 3 பேரு யார் கொண்டு வருவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பாலிசி மணி ஃப்ளோவை ரெகுலேட் பண்றதுக்காக. ஸோ அப்போ இதோட முக்கியமான வேலை என்னதான்? ரெகுலேட் மணி சப்ளை இன் த எக்கனாமி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. இப்போ இந்தியாவுடைய சில பொருட்களோட விலை அதிகரிக்கிறதுக்கு காரணமும் என்னதுதான்? மணி ஃப்ளோ சரியில்லாததுனாலதான், பணப்புழக்கம் அதிகமா இல்லாததுனாலதான். பணவீக்கம் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு பொருளோட விலை அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேவா? ஸோ பிரைஸை ஸ்டேபிளா வச்சிருக்கிறது மூலமா பணப்புழக்கத்தையும் ஸ்டேபிளா வச்சுக்கலாம். ஸோ பணப்புழக்கத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறது மூலமா நம்ம எக்கனாமியோட growth-ஐ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இதான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னதான்? இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மணி ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோடைய அப்ஜெக்டிவ்ஸ். இப்ப வாங்க மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மானிட்டரி பாலிசி சொல்லியாச்சு, கமிட்டி பார்த்தாச்சு. ஸோ இந்த மானிட்டரி பாலிசியை எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா, ஒரு சில பேராமீட்டர்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓஎம்ஓ, பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எம்எஸ்எஃப், எல்ஏஎஃப், இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் கீழே வரும். குவாலிட்டேட்டிவ் கீழே மாரல் சூஷன் அண்ட் சேஞ்ச் இன் த மார்ஜின் மணி, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் கீழே வரும். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுதான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க. வாங்க என்ன குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ கீழே உள்ள பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா,
இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்ல நிறைய டெபாசிட் வருது. ஸோ அந்த டெபாசிட்ல ஒரு பங்கை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ண போறோம். அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எப்படி டெபாசிட் பண்ண போறோம்னா கேஷாவே டெபாசிட் பண்ண போறோம். அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது வந்து எதை பொறுத்து அப்படின்னா என்டிடிஎல், நெட் டைம் லயபிலிட்டிஸ்னு வரும். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்ண பணத்தை, நம்ம கிட்ட டெபாசிட் பண்ண பணத்தை வந்து நாளைக்கே வந்து டெபாசிட் பண்ண கஸ்டமர் கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுக்கறது நம்ம கிட்ட பணம் இருக்கணும். அதனால கண்டிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஒவ்வொரு பேங்க்குமே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து நார்மலா 3% இருந்து 15% வரைக்கும் இருக்குது. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தான் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னா ஆர்பிஐ கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அப்ப அந்த பேங்க் என்ன பண்ணணும், நிறைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். நிறைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணா அவங்க கிட்ட சர்க்குலேட் பண்ண குறைய அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ இதுதான் சிஆர்ஆர் வந்து எப்படி மணி ஃப்ளோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது. அப்போ சிஆர்ஆர் வந்து அதிகமாச்சுன்னா மணி ஃப்ளோ கம்மியாயிரும், சிஆர்ஆர் கம்மியாச்சுன்னா மணி ஃப்ளோ அதிகமாயிரும். இந்தியாவில் இப்போ கரண்டா டிசம்பர்ல சிஆர்ஆர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3% இருக்கு. ஸோ மறக்கக்கூடாது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷா சேவ் பண்றது பேங்க்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர். இதுவும் கேஷ் ரிசர்வ் மாதிரி தான். பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் டெபாசிட் பண்ணணும்னு இல்லை, அவங்களே ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை வந்து அவங்க வந்து கோல்டாவோ கேஷ் இல்லாம கோல்டாவோ பாண்ட்ஸாவோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து எஸ்எல்ஆர். இதுவும் ஃபிக்ஸ் பண்றது யாரு தான், ஆர்பிஐ தான். இப்போ கரண்டா எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 21.5% இருக்கு. இதுவுமே இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுதான். இப்போ எஸ்எல்ஆர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும், பேங்க்ஸ் வந்து எஸ்எல்ஆர் அதிகமாச்சுன்னா பேங்க்ஸ்ல ஃப்ளோ ஆகிற மணி கம்மியாயிரும். இதே எஸ்எல்ஆர் கம்மியா இருந்துச்சுன்னா பேங்க்ஸ் அதிகமான மணியை வெளியே கொண்டு வரும். இதுதான் எஸ்எல்ஆர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேங்க் ரேட். பேங்க் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கிட்ட இப்போ நம்ம வந்து பேங்க் கிட்ட கடன் வாங்குறோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோ ஏதோ ஒரு பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் கடன் வாங்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் அதுக்கு சார்ஜ் பண்ற ரேட் என்ன அப்படின்னா அதான் பேங்க் ரேட். நார்மலா பேங்க் ரேட் வேற, ரிப்போ ரேட் வேற. ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் தான் அதிகமா இருக்கும். ஸோ ரெப்போ ரேட்னா நம்ம என்ன சொல்லுவோங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ரெப்போ ரேட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன். இது வந்து என்ன பேங்க் ரேட் அப்படின்னா இதுக்கு கீழே வாங்குறது என்னது, ஒரு லோன் மாதிரி வாங்குவாங்க. இது கீழே வந்து அவங்க எந்த செக்யூரிட்டிஸும் நமக்கு சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பேங்க் ரேட் வந்து நார்மலா ரெப்போ ரேட்டை விட அதிகமா இருக்கும். பேங்க் ரேட்டுங்கிறது லோன்ஸுக்கு சார்ஜ் பண்ற ரேட் தான் பேங்க் ரேட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது இப்போ இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னா 4.25% இருக்குது. இதான் பேங்க் ரேட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு பணம் கொடுத்துச்சு அப்படின்னா அதான் ரெப்போ ரேட். ஓகேவா, ஏதாவது ஃபண்டு தேவைப்பட்டுச்சு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் கண்டிப்பா செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஸோ ரெப்போ ரேட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுப்பாங்க, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ற ரேட் தான் என்னது, ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமான பேங்க்ஸால பே பண்ண முடியுமா, முடியாது. ஸோ பேங்க்ஸ் வந்து பணம் வாங்குறத கம்மி பண்ணிப்பாங்க. பணம் வாங்குறத கம்மி பண்ண என்ன ஆகும், மணி ஃப்ளோ கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் நார்மலா அதிகமாச்சுன்னா குறைஞ்சிரும். இதுதான் ரெப்போ ரேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா, ரெப்போ ரேட் வந்து டிசம்பர்ல இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4% இருக்கு. ரெப்போ ரேட்டை ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1992 தான் மானிட்டரி பாலிசியில இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலா சொல்ற மாதிரி தான். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரெப்போ ரேட்டோட ரிவர்ஸ். அதாவது வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கடன் கொடுத்துச்சுன்னா அது ரெப்போ ரேட். இதே பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐல பணத்தை போட்டாங்கன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். என்ன அப்படின்னா இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐல என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ அதை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் என்னது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்.
ஸோ ரெப்போ ரேட்னா பேங்க் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கொடுக்கறது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு பணம் கொடுக்கறது. அது ஐ மீன் பணத்தை டெபாசிட் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ கொடுப்பாங்க. இப்போ கரண்டா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்குன்னா 3.35% இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ஸ் கையில அதிகமா மணி போகும். ஏற்கனவே பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆர்பிஐ அதுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமா கொடுத்துச்சுன்னா இப்போ பேங்க்ஸ் கையில மணி அதிகமா போகும். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் பேங்க்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய கிடைக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மணியை போடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மணியை போடும் போது என்ன ஆகும், பேங்க்ஸ் கையில மணி இருக்காது சர்க்குலேட் பண்ண. ஸோ இது மூலமாகவும் மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, இதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, எம்எஸ்எஃப். எம்எஸ்எஃப் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்க்ஸ் கேன் பாரோ ஃபண்ட்ஸ் அப் டு 1% ஆஃப் தேர் நெட் டிமாண்ட் and time liabilities at the rate 1% above the repo rate. ஸோ என்ன அப்படின்னா எம்எஸ்எஃப் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா இதுவுமே ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல எனக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படின்னு கொடுக்குற நேரம், இப்போ வந்து நாளைக்கு இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்ண மணியை வந்து பேங்க் பிசினஸுக்காக இன்னொருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க, ஒரு குறிப்பிட்ட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்துல பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் கேட்பாங்க. அந்த எந்த ரேட்டு கீழே அப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எம்எஸ்எஃப் ரேட். அந்த எம்எஸ்எஃப் ரேட் வந்து எவ்வளவு இருக்குமா, நார்மலா உள்ள ரெப்போ ரேட்டை விட 1% அதிகமா இருக்கிறது தான் என்னது எம்எஸ்எஃப் ரேட். ஓகேவா, இந்த ரேட்டு கீழே கொடுக்கறது தான் என்னது எம்எஸ்எஃப் ரேட். இதுவுமே வந்து மணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எம்எஸ்எஃப் ரேட் வந்து இப்போ இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னா 4.25. எதுக்காக எம்எஸ்எஃப் ரேட் 4.25 இருக்குன்னா COVID-19 பேண்டமிக்னால தான். ஓகேவா, நார்மலாக சொன்ன மாதிரி ரெப்போ ரேட்டை விட அது வந்து 1% அதிகமாக தான் பேங்க்ஸ் கொடுப்பாங்க அவங்க. ஸோ இந்த எம்எஸ்எஃப் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2011 தான் இந்த எம்எஸ்எஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எம்எஸ்எஃப்னா நீ தெரிஞ்சுக்கோங்க, ஆர்பிஐ கிட்ட பேங்க்ஸ் பணம் வாங்குறாங்க. எந்த விகிதத்துக்கு அடிப்படையிலனா 1% above the repo rate. எதுக்காக வாங்குறாங்கன்னா இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக வாங்குறது, எமர்ஜென்சி லோன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதுவும் அதே மாதிரி தான், நேம்ல சொல்ற மாதிரி தான், லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெப்போ ரேட் அண்ட் த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதான் வந்து LAF அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இதோட ரேட் இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4% இருக்கு. இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லிக்விடை அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ பேங்க் கிட்ட கேஷாவே இருக்கு அப்படி தானே, கேஷாவே இருக்கிற ஆர்பிஐ கிட்ட வந்து பேங்க் கிட்ட கேஷா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேங்க் வந்து ரொம்ப சஃபர் ஆகும் போது அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோட பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். அதே மாதிரி லெஸ் லிக்விடா இருக்கும்ல, அது என்னன்னா எது லெஸ் லிக்விட்னு சொல்லுவோம், கேஷ் தான் அதிகமா லிக்விட், ஈஸியா புழக்கத்துல விட்டுலாம். லெஸ் லிக்விட்னா இந்த கோல்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கேஷா கன்வெர்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது எவ்வளவு இருக்குன்னா 4% இருக்கு. ஓகேவா, அதாவது பேங்க்ஸ் டு பாரோ மணி த்ரூ ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் பேங்க்ஸ் டு லெண்ட் த ஆர்பிஐ யூசிங் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கான்ட்ராக்ட்ஸ். அதான் பேங்க்ஸ் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது கொண்டு வந்ததான் என்னது இந்த LAF, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது வந்து ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இதான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் என்ன, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். நேம்ல சொல்ற மாதிரி தான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்னன்னா அதாவது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையோ பாண்ட்ஸையோ பப்ளிக்காவோ இல்ல பேங்க்குக்கு பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல அது பேங்க் கிட்ட இருந்தோ பப்ளிக் கிட்ட இருந்தோ ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸை வாங்குறதோ என்னதான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் நம்ம செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஆர்பிஐ வந்து 2000 crore ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் ரெண்டா பண்றாங்க. எப்படி 10,000 பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படிதானே, தன்னோட செக்யூரிட்டிஸை சேல் பண்றாங்க. ஓகேவா, இதான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பணம் ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா
இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்து ஒருத்தங்க கிட்ட இருந்தோ ஒரு பேங்க் கிட்ட இருந்தோ ஒரு பாண்டா பர்ச்சேஸ் பண்றேன். நான் பாண்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் கிட்ட இருந்து என்ன கொடுப்பேன், அவங்களுக்கு கேஷ் கொடுப்பேன். ஸோ கேஷ் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், அங்க வந்து மணி ஃப்ளோ அதிகமாகும். இதான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்றது. இது நான் சேல் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்க கிட்ட இருந்து நான் மணியை வாங்குறேன், என்கிட்ட இருந்து அதை பாண்டா கொடுக்குறேன். அப்போ லிக்விடிட்டி அங்க கம்மி ஆகுது. ஸோ அப்ப என்ன ஆகும், பணப்புழக்கம் ஆர்பிஐ கிட்ட தான் பணம் இருக்கும். ஸோ அங்க பணப்புழக்கம் கம்மி ஆயிடும். இதான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மார்ஜின் ரெக்வயர்மெண்ட், மாரல் சூஷன். ஸோ மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி மணி ஃப்ளோவை இதை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட 10 லட்சம் மதிப்புள்ள லேண்ட் இருக்கு. ஸோ அந்த லேண்டை வச்சு நான் லோன் வாங்க போறேன் அப்படின்னா, அந்த லோனுக்கு அந்த லேண்டுக்கு அந்த லேண்டோட மதிப்புக்கு 10 லட்சம்னா அதுல இருந்து 60%, அதுல இருந்து 70% இவ்வளவுதான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதும் என்னதான், அதான் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட். இது மூலமா மணி ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, 10 லட்சம் மதிப்புள்ள 10 லட்சம் போக வேண்டிய இடத்துல 7 லட்சம் போகுதுன்னா 3 லட்சம் மணியை நம்ம ரெகுலேட் பண்ண தானே செய்யறோம். இதான் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது. தென் என்ன அப்படின்னா மாரல் சூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு பேராமீட்டர் இல்ல, ஒரு அட்வைஸ் தான். இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுங்க, இந்த மாதிரி மணி ஃப்ளோ பண்ணுங்க, இவ்வளோ லோன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரெகுலேட் பண்றது தான் என்னது, மாரல் சூஷன். த சென்ட்ரல் பேங்க் மேக்ஸ் த மெம்பர் கேன் அக்ரி த்ரூ பெர்சுவேஷன். ஒன்று அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரியோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்ஸ் ரெகுலேட் பண்றாங்க, இவ்வளோ மணி ஃப்ளோ பண்ணுங்க, இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னது, மாரல் சூஷன். ஸோ மானிட்டரி பாலிசினாலே நம்ம பார்த்தோம், ஒரு பாலிசி மானிட்டரி சிஸ்டம்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதிகப்படுத்தாம பார்த்துக்கிறதுக்கும் தென் மணி ஃப்ளோவை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் கொண்டு வரப்பட்டது தான் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியை பத்தி பார்த்தோம், 6 மெம்பர்ஸ். தென் மானிட்டரி பாலிசி கீழே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 2, குவான்டிடேட்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவ் தான் ரொம்ப முக்கியமானது. குவான்டிடேட்டிவ்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ், ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, பேங்க் ரேட், எம்எஸ்எஃப், எல்ஏஎஃப், ஓஎம்ஓ, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தென் மறக்காம நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.